என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே. நீ தனிமையில் என்ன பண்ணுன்னு தெரியும். 2026 ரெசல்யூஷன் சொல்லுப்பா. ஹாய் காய்ஸ், புது வருஷம் தொடங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் வந்தாலே எல்லாரும் ஒரு வீடியோ போட்டுருவாங்க. அது என்ன வீடியோனா ரெசல்யூஷன் வீடியோ. அதே தான் ரெசல்யூஷன் வீடியோ உங்களுக்காக. இதான் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் என்னன்னாக்கா, கண்டிப்பாக நம்ம போயிட்டு மைக் வாங்குறோம். பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. வாங்க 2026 என்னோட ரெசல்யூஷன் வந்து ஜிம்முக்கு போகணும். நெக்ஸ்ட் போகண்டா. ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறேன். நெக்ஸ்ட் இதை பார்க்குறவங்க எல்லாம் அவங்க ஆஃபீஸில் ஒர்க்கர்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், உங்கள் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ரைஸ், இந்த வருஷத்தோட ரெசல்யூஷன் வந்து டிவிக்கு ஓட்டு போட போகிறேன். அது எல்லாரும் தான் பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. ரெசல்யூஷனா டெய்லி பண்ணணும். டெய்லி என்ன பண்ணணும்னு சொல்லு. ஓகேக்கா, சொல்லு மச்சி. போகிறேன், வெயிட்டு குறைக்கிறேன். முக்கியமான ரெசல்யூஷன் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இந்த போன வருஷம்லாம் நிறைய டீ காஃபி குடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணலான்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டு க்ரீன் டீயில் இறங்க போகிறேன். அதுனா சக்கரை போட்டு குடிப்பான். ஓ, சுகர் கட்டில் இருங்க, நீங்களும் இருங்க. உண்மையாக கைஸ், சுகர் கட்டில் இருந்து பாருங்கள். ஒரு 15 டேஸில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ரிசல்ட்டு. அது நம்ம கேமராமேனுக்கும் தெரியும் என்னன்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக இருந்துட்டு ரிசல்ட் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் பாருங்கள், இயர் எண்டில் ஒரு வீடியோ வரும். அதில் நான் 6 lakhs வச்சாலும் நீங்கள் ஆச்சரியப்படுத்துங்க. சிரிக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2025 பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரிப்பு எக்ஸ்ப்ளோர் பெருசாக எதுவும் பண்ணல. ரொம்ப லிமிட்டடாக கம்மியாக தான் பண்ணோம். ஆனால் இந்த வருஷம் 2026 நாங்கள் போகிற ரூட்டை கூகுள் மேப்பில் புது ரூட்டாக போட்டு எல்லாருக்கும் கொடுக்க போகுது. எல்லாரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோவும் வரும், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் வந்து, இது ரெசல்யூஷன் வராது, ஒரு மெசேஜ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திருத்தணி ட்ரெயினில் வந்து இந்த பசங்க வந்து வட மாநிலத்தோட வந்து கத்தியை வச்சு பண்ணுறாங்க. அதை வந்து எல்லாருமே வந்து வியாசாரப்படி பசங்க தான் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது எந்த விதத்தில் சுத்தமாக நியாயம்னு எனக்கு தெரியல. கமெண்ட் செக்ஷனில் கூட பார்த்தேன், எல்லாரும் வாசல்படியை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அதுவுமே இல்லாமல் ஒரு முடியை வச்சு ஒரு அண்ணா கூட ஒரு பையனோட முடியை வச்சு இவன் எப்படி தான் ஜட்ஜ் பண்ணி போட்டிருந்தாரு. அந்த மாதிரிலாம் ஜட்ஜ் பண்ண வேணாம். இதே முடியை வந்து ஒரு பணக்கார வீட்டு பையனும் அந்த மாதிரி வச்சுருந்தாக்கா அதை வந்து கொஞ்சம் ஸ்டைலாக பார்க்குறாங்க. இதுவே வந்து நம்ம ஏரியா வேசார்பாடி, தண்டையார்பேட்டை, பொறுக்குப்பேட்டை அந்த மாதிரி பசங்க வச்சுருந்தாக்கா அவனை வந்து ரொம்ப சீப்பாக, என்ன இந்த பையன் எப்படி இருக்கான், புள்ளிங்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பவுமே வந்து ஒருத்தவங்களோட லுக்கை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க எப்பவுமே. இவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது கண்டிப்பாக மாறாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மாற்ற ட்ரை பண்ணுறோம். மாறும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா மாற்றி 3 பேர் மட்டும் பேசிட்டே இருக்கீங்களே, மற்றவங்களாம் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆக்சுவலாக 3 பேர் இல்லை, 2 பேர் தான் இருந்தோம். இவன் உடம்பு எல்லாம் பார்த்துட்டோம்னா இவனை கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஊசி போட்டு இங்கே பாருங்க, நம்ம என்ன பாருங்க காட்டு வேண்டாம். பாரத் மாத்திரையை காட்டு, மாத்திரைடே மாத்திரைலாம் வாங்கிட்டு இவனை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், ஒரு வீடியோக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வரான். அவனுக்காக மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதை இங்கே வராதவங்க எல்லாம் துரோகி. அவனுங்க இந்த வீடியோ பார்த்தாங்கனாக்கா அடுத்த தடவையாச்சும் வீடியோக்கு வாங்கடான்னு சொல்லி செருப்பால் அடிக்கிற மாதிரி கமெண்ட்டில் கேளுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.